குட் மார்னிங், வணக்கம். நான் டாக்டர் ஆஷா ராவ், டைரக்டர், ராவ் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். ராவ் ஹாஸ்பிட்டல் வந்து பெண்களுக்காக ஸ்பெஷலான ஒரு ஹாஸ்பிட்டல். 70 வருஷமா இதுக்காக பெண்கள் ஹெல்த்துக்காக சேவை செய்துட்டு இருக்கோம். எண்டோமெட்ரியோசிஸ்க்காக அறிவு உண்டாக்குறதுக்காக இந்த வாக்கத்தான் பண்ணியிருக்கோம். இது செகண்ட் டைம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முதல்ல வந்து வருஷம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஒரு மீட்டிங் வச்சுட்டு பேசிக்குவோம், காலேஜஸ்க்கு கூட போயிட்டு பேசிக்குவோம். இந்த வருஷம் அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. ஆனால் வாக்கத்தான் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு. நிறைய ரேடியோல எல்லாம் பேட்டி கொடுக்கறதுனால நிறைய பெண்களுக்கு அது விஷயம் அவேர்னஸ் கிடைக்குது. பெண்கள் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸுக்கும் இது விஷயம் தெரியணும். ஏன்னா மாசம் ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது சில பேருக்கு பயங்கர வலி ஏற்படுது. ஆனா அதுக்கு வந்து அம்மா சொல்லுவாங்க, இல்ல இதுக்கெல்லாம் ஒன்றும் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம், ஹாட் வாட்டர் பேக் வச்சுக்கோ, இல்ல மாத்திரை சாப்பிட்டுக்கோ, இது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, எப்பவுமே இருக்கிறது தான். ஆனா சில பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு சாக்லேட் சிஸ்ட்னால உண்டாயிடுது. சாக்லேட் சிஸ்ட்னா மாசம் ப்ளீடிங் கருப்பையில வெளியில வரும்போது சில டிராப்ஸ் வந்து கருக்குழாய் மூலமா சினிப்பை மேல விழுகுது. ஸோ அந்த சினிப்பையில வந்து ஒரு சின்ன நீர்க்கட்டி உண்டாகுது. ஸோ மந்த்லி பீரியட்ஸ் டைம்ல இந்த சினிப்பையிலையும் கொஞ்சம் ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் ப்ளீடிங் உண்டாயிடுது. துளிக்கோடி பள்ளம் அந்த மாதிரி சின்ன சிஸ்ட் வந்து பெருசாகலாம். அப்படி ஆகும்போது பக்கத்துல இருக்கிற கருப்பை, கருக்குழாய், குடல், யூரின் பை எல்லாத்துக்கும் ஒட்டிக்கும். இதனால ஃபியூச்சர்ல பேபி உண்டாகிறதுக்கு கஷ்டமாகுது. பெயின் கூட அதிகமாகிற சான்ஸ் இருக்கு. அதனால 16-20 வயசு டைம்ல பெண்கள் வந்து மாச தூரம் ஆகும்போது வலின்னு சொன்னா கட்டாயமா டாக்டர் போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணணும். சிஸ்ட் இருந்தால் மாத்திரைகள் கொடுத்துட்டு இது தடுத்திடலாம். ஆனா சிஸ்ட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 8-10 சென்டிமீட்டர் ஆயிடுச்சுன்னா கட்டாயமா இதுக்கு லாப்ரோஸ்கோப் மூலமா நீக்க வேண்டி வரும். வெறும் மாத்திரை கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி சிஸ்ட்னால மூத்திரப்பை, சினிப்பை அடைப்பு உண்டாயிட்டு இருக்குன்னா சர்ஜரி மூலமா தான் அது நீக்க வேண்டி வரும். ஆனா ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஆபரேஷன் தேவைப்படாது. அதுக்காக இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வாக்கத்தான் பண்ணிட்டு. So be healthy and be happy.